இன்று நாம் பார்க்க இருப்பது வள்ளல் பெருமானின் தெய்வமணி மாலையில் 13வது பாடல். மிக மிக அற்புதமான ஒரு பாடல் இது. இந்த பாடலை படிக்கும்போது என்ன ஒரு அற்புதமான கருத்துக்களை வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பாடலை முதல்ல படிப்போம் நாம், அப்புறம் அதற்கான பொருளை பார்க்கலாம். வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ, வஜ்ரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ இல்லை, அதுபோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கு அணிந்தோர்க்கு அவலமுறுமோ, காமம் வெகுளி உருமோ, மனத அற்பமும் விகற்பமும் உருமோ, தன்புகழ் சென்னையில் கந்தகோட்டத்து உள்வளர் தலமோங்கு கந்தவேளை தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்பது தான் அந்த பாடல். இதில் அவர் கேட்குறாரு, புகழ்பெற்ற சென்னை கந்தகோட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, தன்முக துய்யமணியாகவும் உன்முக சைவமணியாகவும் சண்முக தெய்வமணியாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, உன் மீது அன்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள்ல, அன்புடைய நின்னடியர் உன் மீது அன்பு கொண்டவர்கள் இருக்கிறார்களே, எல்லாம் உன்னால்தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்களே, மனதில் உள்ள எல்லா இடங்களிலேயும் உன்னை தவிர வேறு எதுவும் இல்லாது ஒரு முழுமுதல் பக்தியை செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ, உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அத்தனையிலும் முருகப்பெருமானின் பேரருள் நிறைந்திருக்கிறது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட உன்னுடைய அடியார்களின் பொன்னடி பொன் போன்ற அந்த திருவடிகளை உண்ணும் அவர் யார் நினைக்கிறார்களோ, உன்னை நினைப்பதில்லை, உன்னுடைய அடியவர்களை நினைத்தாலே கூட அவர்களினுடைய அந்த அடியவர்களினுடைய திருவடிகளை முடிக்க அணிந்தோர்க்கு, தன்னுடைய தலைமுடியில் வைத்திருப்பவர்கள் என்றால் தலை தாழ்ந்து அவர்களிடத்திலே வணங்கி இருப்பவர்கள், அவர்களினுடைய பெருமையையும் புகழையும் தன் தலைமேல் தாங்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அவலமுறுவார்களா? அவர்களுக்கு ஒரு இன்னல் வந்துவிடுமா என்ன? காமம் வெகுளி உருமோ, அவர்களுக்கு பேராசை, காமம், வெகுளி இவையெல்லாம் வந்துவிடுமா என்ன? மனத்து அற்பமும் விகற்பமும் உருமோ, அவர்களினுடைய மனம் சிறுமை அடையுமா எங்காவது? அவர்கள் மனதிலே வேறுபாடு தோன்றுமா? மனக்கோணல்கள் ஏற்படுமா? இப்படி எதுவுமே ஏற்படாது என்று அந்த இடத்துல சொல்லிட்டு, ஏன் ஏற்படாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான பாடலுங்க இது. வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்கள்லையும் புழு வந்துடும். புழு வராத பொருள் என்று எதுவுமே கிடையாது. ஆனால் நெருப்பில் என்னைக்காவது புழு வந்திருக்கா? புழுவால் அந்த நெருப்பை போய் பற்ற முடியுமா? எவ்வளோ ஒரு அருமையான உவமை பாருங்கள். நெருப்பை எப்படி புழு பற்றாதோ அந்த மாதிரி உன்னுடைய அடியவர்கள் இருக்காங்களே, அவர்களை யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் பற்றாது அப்படின்னு சொல்லி அடியவர்களினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இன்னும் நிறைய உதாரணங்கள் கொடுக்குறாரு. வானை ஒரு மான் தாவுமோ, இந்த வானத்தையே நான் தாண்டிடுவேன் அப்படின்னு ஒரு மானாலே வானை தாவ முடியுமா? வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, அப்படியே வலிமை பொருந்திய எலிக்கு முன்னால், வலிமை பொருந்திய புலிக்கு முன்னால் போய் எலி சீறி பார்க்குமா? என்னோடு சண்டையிட வருகிறாயா என்று அழைக்குமா என்ன? பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ, ஒரு பெரிய மலை இருக்கிறது, அந்த மலையை போய் ஒரு ஈ நின்று கொண்டு என்னுடைய சிறகினால் இந்த மலையை நான் அசைத்து காட்டுகிறேன் பார் என்று
அதனால் அசைக்க முடியுமா என்ன? அசைக்க முடியாது. வஜ்ர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ. ஒரு பெரிய வஜ்ரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய தூணை போய் ஒரு துருவாலை அழித்து அந்த தூணை உடைக்க முடியுமா? சூரியனை இருள் வந்து சூழுமோ? சூரியனிடத்திலே இருள் வருமா? இருளால் சூரியன் மறைக்கப்படுமா என்ன? காற்றில் மழை தோயுமோ? மழையை காற்று காற்று மழையில் கலந்து போகுமா எங்கேயாவது? எவ்வளவு பெருமழை அடித்தாலும் எவ்வளவு பெருங்காற்று அடித்தாலும் அப்படியே அதோடு சேர்ந்து தானே வருது. காற்றில் மழை தோயுமோ? இல்லை, இது எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி உன்னுடைய அன்பர்களை தொழக்கூடிய யார் இருக்கா? அடியாருக்கு அடியார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அடியவர்கள் இருக்காங்க. அந்த அடியவர்களுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான மனக்கோணல்களும் ஏற்படாது. அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள் என்பதை உணர்த்தும் விதத்தில் வள்ளல் பெருமான் இந்த பாடலை நமக்கு தருகிறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமானின் திருவடிகளே சரணம். முருகப்பெருமானின் திருவடிகளே சரணம். வாழ்க வாழ்க.